இவரு பேரு மூர்த்தி. இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 55 வயசு ஆகும். இவங்களுடைய மனைவி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. மனைவி இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. எங்க போனாலும் ஜோடியா வெளியில போறது, அதுக்கப்புறமா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறது, ஹோட்டல்ல சாப்பிடுறது அப்படின்ட்டு வெளியிடங்களுக்கு நீட்டா ஜாலியா வந்து சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதே அவங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப இருக்கும்போது மூர்த்தி வந்து தன்னுடைய சொந்த பந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா அவங்க வந்து பெருசா வந்து யாரும் கண்டுக்கிற மாதிரி கிடையாது. இந்த பக்கம் தன்னுடைய அண்ணன் தம்பி வீட்டுக்கும் போறாங்க. அப்போதைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு போறதுக்கு ஆள் இருக்கு, ஆனா அங்கேயே தங்க வைக்க பாத்தீங்கன்னா ஆளுங்க வந்து கிடையாது. இப்போதைக்கு மூர்த்தி வந்து தனிமையில தான் இருக்கிறாங்க. தனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறான். அவங்க ஃபாரின்ல பார்த்தனா தங்கி அங்கேயே திருமணமாகி அங்கேயே பார்த்தனா செட்டில் ஆகி முடிச்சிடுறாங்க. நம்ம மூர்த்திக்கு என்னதான் காசு போனோம் வசதி வாய்ப்பு அப்படின்னு எக்கச்சக்கமா இருந்திருந்தாலும் இப்போதைக்கு மன நிம்மதி கிடையாது. நம்மளுக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஆளு கிடையாது அப்படின்ட்டு தினம் தினம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வரணும், நம்மளும் வந்து மத்தவங்க மாதிரி ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கும் போதுதான் யாராவது நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்காவது ஒரு ஆள் இருந்தா பரவாயில்லையே, நம்மளுக்கு நம்மளே வந்து சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாப்பாட்டுல உப்பு இல்ல புளி இல்ல, என்னடா பண்றது அப்படின்ட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்கத்து ஊர்ல இருந்து செல்வி அப்படிங்கிற ஒருத்தவங்க வேலைக்கு பார்த்தனா கேட்டு வராங்க. நம்ம மூர்த்திக்கு செல்வியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு வயசு கிட்டத்தட்ட நம்ம மூர்த்தியை விட ஒரு 10 வயசு கம்மியா இருக்கும் அப்படின்னு கூட பார்த்தனா சொல்ல முடியும். அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. அவங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, அவங்களுடைய முகப்பொழிவு, அந்த தெய்வீக குணம் எல்லாமே நம்ம மூர்த்திக்கு பிடிச்சு போனதுனால நாளைக்கே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிருங்கம்மா அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க. நம்ம செல்வியும் சரி ரொம்ப சந்தோஷமா அடுத்த நாளே பார்த்தனா வேலைக்கு போறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா காலை டிஃபன், அதுக்கப்புறம் டீ, வீடு சுத்தம் பண்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டா இருந்துச்சு. நம்ம மூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, இவ்வளவு நாளா நம்ம வீட்டுல வந்து தனிமையில தான் இருந்தோம், இந்த வீடு முழுக்க பார்த்தோன்னா அழுக்கு நனைஞ்சு கிடந்துச்சு, இப்போதைக்கு செல்வி வந்ததுல இருந்து எல்லாத்தையும் ரொம்ப சுத்தபத்தமா வச்சிருக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப வந்து சந்தோஷமாயிடுச்சு. அடிக்கடி சூடை ஏத்துறது, அதுக்கப்புறம் சாம்பிராணி போக, மற்றபடி வீட்டை சுத்தம் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம மூர்த்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படியே நாட்கள் ஓடும் போதுதான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா செல்விக்கு உடல்நிலை சரியில்லை. தகவலை கேட்டு நம்ம மூர்த்தி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் செலவாகினாலும் அந்த செலவையும் பார்த்தீங்கன்னா தானே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வேலைக்கு வராங்க. அப்பதான் செல்வியை பத்தி விசாரணை பண்றாங்க. செல்வி வந்து செல்வியை பார்த்தனா அவங்கள பத்தி சொல்லும் போது, எனக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, என்னுடைய கணவருடைய தப்பான பழக்க வழக்கத்தினால அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு நான் வந்து தனிமையில தான் இருக்கிறேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. இந்த நீங்க கொடுக்கிற வருமானத்தை வச்சுதான் என்னுடைய சின்ன சின்ன கடன் பிரச்சனை முடிச்சாகணும். அந்த பிள்ளையும் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்குது. சொந்த பந்தம் எல்லாம் கைவிட்டு போனாலும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா கைவிட்டு போனாலும் என்னால சாதிக்க முடியும், என் பிள்ளைய நல்லபடியா வளர்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. செல்வியுடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்திக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாளாக நாளாக ஏன் நம்ம செல்வியவே பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்க கூடாது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போச்சு, எவ்வளவு நாள் தான் தனிமையா இருக்குது, செல்விய ஒரு வேலைக்கார பொண்ணா பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மூர்த்தியோடைய பிறந்த நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம செல்வியும் அவங்க பொண்ணையும் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைக்க போறோம், சாப்பிட போறோம், அதுக்கப்புறமா கோவிலுக்கு போக போறோம், கார்லயே நான் உங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு மூர்த்தி வந்து சொல்றாங்க. செல்விக்கு ஒண்ணுமே புரியல. ஓனர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டா சமைக்கிறாங்க. சமைச்ச சாப்பாட்டை எல்லாருமே பாத்தீங்கன்னா சாப்பிடுறாங்க. அடுத்த கட்டமா அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போன உடனே நம்ம மூர்த்தி வந்து செல்வியை பார்த்து சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, உனக்கும் இன்னும் வயசு இருக்குது, எனக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா வயசு இருக்கு, எனக்கு அப்படி ஒன்றும் நரமுறை கிடையாது, கண்டிப்பா உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன தப்பு,
ஏன்னா நான் வந்து உன்னுடைய வேலைக்காரவங்க நான் உன்னை பார்க்கல, உனக்கும் இன்னும் வாழ வேண்டிய காலம் இருக்கு, எனக்கும் வாழ வேண்டிய காலம் இருக்கு. உங்க பொண்ணை நான் என்னுடைய பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு நல்லபடியா நான் பார்த்துக்கிறேன், நல்ல படிப்பு படிக்க வைக்கிறேன், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தை பார்த்தனா சொல்றாங்க. அப்ப நம்ம செல்வியும் சரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்து நம்ம எவ்வளவு காலம் தான் தனிமையிலே இருக்கிறது, தனிமையில இருக்கிறதுனால எவ்வளவோ ஆண்கள் நம்மளை செண்டி பார்த்துட்டாங்க. ஆனா சுய ஒழுக்கமா நம்ம இருந்ததுனால இன்ன வரைக்கும் பார்த்தோன்னா கெட்ட பேர் கிடையாது. இவங்க கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னா 4 பேர் 4 விதமா தான் பேசுவாங்க. ஆனா தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாள் டைம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த 2 நாளும் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம மூர்த்தியை பார்த்து, உங்களுடைய சம்மதம் தான் எனக்கும் சம்மதம், உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே, ஆனா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உண்மையிலுமே எனக்கும் உங்களையே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்களும் ரொம்ப நல்ல குணம் படைச்சவங்க தான், உங்களுக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, உங்களுடைய குணமே பார்த்தோம்னா உங்களுடைய மனைவியை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, உங்க மனைவியை விட நான் உங்களை நல்லபடியா பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா சொல்றாங்க. அடுத்த கட்டமாவே பெருசா யாரையும் கூப்பிடாம நல்ல நாளா பார்த்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் தாலி கட்டி குடும்ப நடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா வயசா இருந்தாலும் பார்த்தனா 50-55 வயசு பார்த்தனா ஆயிருந்தாலும் அவருக்கு ஒரு துணை கிடைச்சிருச்சு. தன்னுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச செல்விக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பார்த்தனா அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய பிள்ளைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்காலம் பார்த்தனா அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்ட மூர்த்தியுடைய பையனும் சந்தோஷமா அதை வந்து ஏத்துக்கிட்டாங்க. அப்பாவை தனியா விட்டுட்டு போறத ரொம்ப நான் நினைச்சு கஷ்டப்பட்டு கிடந்தேன், இப்போதைக்கு அவங்களுக்குன்னு ஒரு துணை தெரிவிட்டாங்க, இதனால ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமான முறையில வாழ வந்து ஆரம்பிச்சு